வெல்கம் டு கிரிக் பஞ்ச். ஸோ ரொம்ப சந்தோஷமான நாள் இது. இந்தியா காம்பரன்ஸையும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை 3வது முறையாக வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 2 முறை தான், ஆனால் அந்த ஸ்ரீலங்காவில் நடந்த மேட்சும் பார்த்திங்கன்னா நாம் தான் வின் பண்ண மாதிரி, ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ நேற்று கேமை பற்றி பார்ப்போம். டாஸ்லேருந்து போவோம். ஆஸ் யூஷுவல் டாஸ் ரோஹித் தோத்துட்டார். இந்தியா 15 டாஸ் தோற்று போயிருக்கு. ரோஹித் கிட்டத்தட்ட 12 டாஸ் தோத்துட்டார். ஸோ டாஸ் தோற்ற உடனே சாண்ட்னர் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தாங்க. போன வாட்டி போலிங் போட்டு 250 அடித்து இந்தியா ஸ்பின் சோக் பண்ணதுனால அந்த பயமாக என்னன்னு தெரில, நாங்கள் பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேட்டிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆரம்பம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ரச்சின் ரவீந்திரா போட்டு வச்சு வாங்குன்னு வாங்கிட்டார். ரச்சின் ரவீந்திராவும் வில்லியனும் நல்லா ஆடினே இருக்கும்போது 51 ரன் இருக்கும்போது ஒரு சரியான எல்பிடபிள்யூ யார் நம்ம வருண் சக்கரவர்த்தி. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஷமிலாம் காட்டன் போல்டெல்லாம் ட்ராப் பண்ணார். ஸோ அதெல்லாம் விட்டதுனால தான் அவங்க 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பே வந்தது முதல்ல இனிஷியலாக. ஸோ வில்லியன் விக்கெட் ப்ளம் இன் ஃப்ரண்ட்டு. அவர் அவுட் ஆனவுடனே கேன் மாமா உள்ளே வந்தார். கேன் மாமா வந்தவுடனே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா வந்தவுடனே ஒரு பவுண்ட்ரி கவர்ஸில் சரியான கவர் ட்ரைவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் ஓவர் வந்தது. குல்தீப் யாதவ் வந்தவுடனே ஒரு சரியான ஒரு போல்டு யார் இந்த ரச்சின் ரவீந்திரா. அது ஒரு கூகுளி அன்பிளேயபிள். அந்த பால் அவருக்கு எப்படி வந்ததுன்னே தெரில, அவர் விக்கெட் தூக்கிட்டார். அடுத்த சில நிமிஷத்துலேயே கேன் மாமாவும் காட்டன் போல்டு அவுட்டு. ஸோ நியூசிலாண்டு கிட்டத்தட்ட 100க்குள்ளேயே 3 விக்கெட்டை இழந்துட்டு தத்தளிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ மிச்சிலும் ஃபிலிப்ஸும் பார்ட்னர்ஷிப்பு கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு போனாங்க 2 பேரும். ஆனால் மிச்சில் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா டிஃபென்சிவ் மோடில் போயிட்டார். ரொம்ப டிஃபென்சிவ் மோடில் ஆடினதுனாலே என்னவோ தெரில, அவங்களுக்கு ஸ்கோர் அவ்வளோ சீக்கிரமாக வரல. கிட்டத்தட்ட 90 டாட் பால்ஸ் ஆடிருக்காங்க அவங்க, பவுண்ட்ரியே இல்லாமல். அது ட்ரவுட்டாக இருந்தது, பவுண்ட்ரி ட்ரவுட் நிறைய இருந்தது. அப்புறம் கிளென் ஃபிலிப்ஸு கொஞ்சம் இடையில அவரோட வேலையை காமிச்சார். ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி டக்கு குயிக் ஸ்கோரிங் பண்ணார். அப்புறம் கிளென் ஃபிலிப்ஸோட விக்கெட்டை நம்ம வருண் சரியான போல்டுங்க. அது சும்மா என்ன பாலுங்க. அது ஆஃப் கட்டர் டமார்னு அடிச்சுது டாப் ஆஃப் த மிடில் அண்ட் லெக்கு. அவருக்கு புரியவே இல்லை இந்த பால் எங்கே வருது அப்படின்னு தெரியவே இல்லை. ஸோ அவர் விக்கெட்டை தூக்கிட்ட பிறகு பிரேஸ்வெல் வந்தார். பிரேஸ்வெல்லும் மிச்சிலும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்புறம் மிச்சில் விக்கெட்டையும் நம்ம ஷமி தூக்கிட்டார். கவர்ஸில் ரோஹித் கேட்ச் பண்ணி மிச்சில் அவுட் பண்ணிட்டார். மிச்சில் கிட்டத்தட்ட 100 பால் ஆடி 63 ரன் தான் அடித்தார். ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸாக இருந்தது அவருக்கு. பட் வேறு வழி இல்லை. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் டாப் கிளாஸாக போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கோர் வேணும்னா நீங்கள் பொறுமையாக ஆடி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேஸ்வெல் சும்மா ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆடி 50 போட்டார். அவர் அடித்த 50னால தான் அவங்க 250 கிராஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரு 30 ரன் ஷாட். அவங்க ஒரு பார் ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்க, ஒரு 30 ரன் ஷாட்டு தான். இந்தியாவுக்கு 252 டார்கெட் இன் 50 ஓவர்ஸு. ஸோ இந்தியா கம்மிங் டு பேட்டிங். ரோஹித் சர்மா அண்ட் சுமன் கில் எக்ஸ்ட்ராடினரியான பார்ட்னர்ஷிப்பு. சுமன் கில் செகண்ட் ஃபீல்டில் ஆட ரோஹித் சர்மா வச்சு வாங்கிட்டார். கிட்டத்தட்ட 3 6 அவர் இன்னிங்ஸில். 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தவுடனே என்னாச்சுன்னு தெரில சுமன் கிலுக்கு. ஒரு ட்ரைவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு யாக் பால் ஃப்ரம் சாண்ட்னர் அதை அடிக்கும்போது கிளென் ஃபிலிப்ஸு, சத்தியமாக சொல்கிறேன், கிளென் ஃபிலிப்ஸ் மனுஷனாக பறவையானே தெரில. என்னமா கேட்ச் பிடிக்கிறாருங்க. ஒரு கேட்சும் சிங்கிள் ஹேண்டடில் பிடிக்கிறாருங்க. ஏரில் தான் பிடிக்கிறாரு பாதி கேட்சை. அப்புறம் சுமன் கில் அவுட் ஆகிட்டாப்பில் 20 ரன்னுக்கு 22 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலி தாங்க 1 ரன்னில் இருந்தப்போ சரியான அப்செட்டுங்க பிரேஸ்வெல் கிட்டேருந்து. என்ன பால் அது, ப்ளம் இன் ஃப்ரண்ட்டு. அதுக்கு எதுக்கு அவர் ரிவ்யூ போனார்னே தெரில, பார்த்தாலே தெரியுது அவுட்டுன்னு. கோலி 1 ரன்னில் நடைய கட்டிட்டார். இந்தியா இன் டீப் ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஸர் வந்தார். அக்ஸரும் ஸ்ரேயஸும் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோஹித் ஏறி போய் ஆடி ஸ்டம்பிங்கு. அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். கிட்டத்தட்ட 122 ஃபார் 3 இந்தியா. ஸோ அக்ஷர் அண்டு ஸ்ரேயஸோட பார்ட்னர்ஷிப் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருந்தது. 2 பேரும் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் அவங்க எப்போவும் ஆடுற மாதிரி ஆடினாங்க.
அப்புறம் ஸ்ரேயஸ் 48 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அப்புறம் அக்ஸரும் வந்து 29 ரன்னுக்கு அவுட்டு. 2 பேரும் அவுட் ஆனவுடனே இந்தியா திரும்பி கொஞ்சம் நெக் போவாங்களோன்னு எதிர்பார்த்தப்போ ஹர்திக் வந்து ஒரு 6-4 அடித்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணார். அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். ஒரு ஷார்ட் பிச் பாலை வந்து புல்லாட போய் மிஸ் அவுட் ஆகி காட்டன் பவுல் அவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜட்டு கேட்கவே வேணாம், வந்தவுடனே டக்குன்னு 2 டபுள் ஓடிட்டு ஒரு 4. சரியான வின் இந்தியா. இன்பிட்வீன் நம்ம வந்து மறக்கக்கூடாத ஒரு ஆள் யார் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். அடித்தது 32 ரன்னு தான், ஆனால் வந்து அது ரொம்ப க்ரூஷியலான இன்னிங்ஸு. செமையாக ஆடி கோப்பப் பண்ணி இன்னிங்ஸை கொண்டு போனார். கங்க்ராச்சுலேஷன் கேஎல் ராகுல். ஸோ இந்தியா வின் பண்ணிட்டாங்க. 49 ஓவரில் 254 ரன் அடித்து சரியான வின்னு இந்தியா. ஸோ இதோட வந்து இந்தியா வந்து 3rd டைமாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணுறாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து அப்சல்யூட்லி எல்லோரும் கெஸ் பண்ண மாதிரி தான் ரச்சின் ரவீந்திரா. கிட்டத்தட்ட 4 மேட்ச்சில் 264 ரன், 2 செஞ்சுரி, 3 விக்கெட்டு வேறு. அவருக்கு இல்லாமல் யாருக்கு கொடுக்குறது. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து இனிதே முடிஞ்சுது இந்தியாவுக்கு. வித்தவுட் லூசிங் எனி கேம் அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இது 2nd டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நடந்த T20லேயும் வந்து வேர்ல்டு கப்லேயும் வந்து அவங்க வந்து ஒரு மேட்ச் கூட தோக்காமல் போய் கப் அடித்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் போய் கப் அடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் இந்தியன் டீம். நியூசிலாண்டு டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. பட் அட் லாஸ்ட் சுப்பீரியர் டீம் ஹஸ் ஒன் த மேட்ச். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்தியா ஃபென்டாஸ்டிக்காக பண்ணாங்க. ஆனால் அந்த கேட்ச் எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்றாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். 2 டீமுமே நிறைய கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க இன்றைக்கி. சிட்டரெல்லாம் விட்டாங்க இன்றைக்கி நிறைய. மேபி அதெல்லாம் எடுத்திருந்தா நியூசிலாண்டுக்கு இன்னும் ஸ்கோர் குறைஞ்சிருக்கலாம். ஒரு 220, 225க்கு ஆல் அவுட் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தூரம் நெக் டு நெக் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும். எனிவே அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். லோக்கலில் வந்து 3-0 நியூசிலாண்டு டெஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கும் பார்டர் ட்ராஃபி தோற்றதுக்கும் கம்பீரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கம்பீரோட கோச்சிங்கில் வந்து ரோஹித் சர்மாவோட பிளானிங்லேயும் இந்த கப்பை வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் இந்தியா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 10 கப் அடிச்சிருக்காங்க ஐசிசி. இந்தியா வந்து 7, வெஸ்ட் இண்டீஸ் 5. ஸோ இவங்க 3 டீம் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப் வருது 26ல். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 27ல் வந்து ஆஸ் யூஷுவல் வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்காவில். இதோட அடுத்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து 2029ல் நடக்க போகுது. ஸோ இந்தியா வந்து இந்த மேட்ச் வின் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். உங்களை மாதிரி நானும் ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருமே நேற்று நல்லா செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் இந்தியன் டீம். தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.